வெற்றி நடை போட்டு பிடுநடை போட்டு தன் லட்சியத்தை நோக்கி செல்லக்கூடியது அந்த பெண்குயினை போன்றதுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரே கட்சி, ஒரே கழகம். இந்த இரும்பு கோட்டையில் தலைவர் சொல்வதை அல்ல, தலைவர் நினைப்பதையே நடத்தி முடிக்கக்கூடிய இந்த கோட்டையின் தளபதியின் தளபதி எங்கள் ஆசான் அண்ணன் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களே, வருக வருக, நல்லுரை தருக. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி, கிளைக்கழக வார்டு பகுதி பொறுப்பாளர்களுக்கும் சகல அணிகளின் நிர்வாகிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களை வழி நடத்தும் வழிகாட்டி தமிழ்நாட்டின் நாளைய தீர்ப்பு வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கும் வெற்றி வணக்கம். உங்கள் அனைவரையும் பார்ப்பதே எனக்கு பெருமையாக இருக்கிறது. இன்று எங்கு பார்த்தாலும் விசில் சத்தம்தான். தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களே விசில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் எழுதி வச்சுன்னு வந்திருக்கிறேன் சிலதெல்லாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடையில் இருக்கிறவங்களும் சரி, கீழே இருக்கிறவங்களும் சரி, பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் ஜாம்பவான்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. பேசுகிறதுக்கே எனக்கே ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம அடிக்கடி உங்களை நான் பார்ப்பேன், நீங்கள் என்னையை பார்ப்பீங்க, தலைவர் உங்களை பார்ப்பார், எல்லாம் ஓகே. ஆனால் உண்மையாகவே இந்த கூட்டத்தில், அதுவும் இந்த செயல் வீரர் கூட்டத்தில் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க எல்லாருமே. ஆதவ சகோதரர் சொன்னார், மலேசியாவில் எப்பேற்பட்ட ஒரு கூட்டம் நீட்டுன்னு. அங்கே ஒன்று தாங்க, உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த 700 கோடி மக்களில் அதிகமாக தேடக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம தலைவர் தளபதி தான். அந்த 14 மணி நேரம் மலேசியாவில் மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டார்கள். அந்த 14 மணி நேரத்தில் எப்பெல்லாம் தலைவருடைய முகத்தை ஸ்க்ரீனில் காட்டுறாங்களோ அந்த சத்தம் உலகத்தில் வேற யாருக்குமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், அந்த அளவுக்கு தொண்டர்களையும் தோழர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். மொத்தம் 3,42,000 பதவிகள் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. 1,00,000 பதவி நாளைக்கு நாளன்னைக்குள்ளார அந்த 3,42,000 நாளைக்குள்ளார அந்த 1,00,000 பதவியும் நிரப்பப்பட இருக்கிறது. இங்கு கடந்த 30-32 வருடமாக அன்று முதல் இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அதுதான் இந்த செயல் வீரர்கள் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.